வீடியோல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். இப்ப அந்த எக்க போயிட்டு ஸ்பெர்ம் செல்ஸ் மீட் பண்ணிடுச்சு. சோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக் என்னவா மாறிடுச்சு? ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு. ஒரு கருவுற்ற முட்டையா ஆயிடுச்சு. இப்ப அந்த கருவுற்ற முட்டை என்ன பண்ணணும்? அந்த ஆம்பலாவில இருந்து இஸ்துமஸ் வழியா உருண்டு வந்து கர்ப்பப்பையில இம்ப்ளான்ட் ஆகணும். அந்த யூட்ரஸ்ல உள்ள எண்டோமெட்ரியம் லேயரோட பதியணும். சோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். டூரிங் கப்புலேஷன் semen is released by the penis into vagina. ஸ்பெர்ம் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த வெஜினல் ட்ராக்க ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெர்ம் என்ன பண்ணணும்னா வேகமா ஸ்விம் பண்ணணும். ஸ்விம் ராபிட்லி, வேகமா ஸ்விம் பண்ணி யாரை கடந்து போகணும்? செர்விக்ஸ். செர்விக்ஸ்ங்கிறது கர்ப்பப்பையோட கடந்து என்டர் இன்டு தி யுட்ரஸ். யுட்ரஸ்குள்ள போகுது. யுட்ரஸ்ல இருந்து அடுத்தது எங்க போகணும்? ஆம்புலரி ரீஜியன். சோ நமக்கு ஓவரியில அந்த வைடட் போர்ஷன் தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆம்புலான்னு சொல்லுவோம். அந்த இடத்துல யார் இருப்போம்? கிராஃபியன் பாலிகிள்ல இருந்து வெளில வந்த அந்த எக் வந்து அந்த ஆம்புலரி ரீஜியன்ஸ்ல இருக்கும் ஆஃப் த ஃபெலோபியன் டியூப். த ஓவம் ரிலீஸ்டு பை ஓவரி. ஸோ ஓவரில இருந்து ஓவம் ரிலீஸ் ஆயிட்டு எங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு? அந்த ஆம்புலரி ரீஜியன்ஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஆம்புலரி ரீஜியன்ஸ்ங்கிறது எங்க இருக்கும்? அந்த ஃபெலோபியன் டியூப்ல அந்த வைடரான போர்ஷன் தான் ஆம்புலரி ரீஜியன். ஸோ அங்க வந்து எதுக்காக இருக்கு? ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்காக அது இருக்கு. ஃபெர்டிலைசேஷன் கேன் ஒன்லி அக்கர் இஃப் த ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் சைமல்டேனியஸ்லி டு த ஆம்புலரி ரீஜியன்ஸ். ஸோ அந்த ஆம்புலரி ரீஜியன்ஸ்ல ஸ்பெர்ம்ஸும் ஓவமும் ஒரே நேரத்துல டிரான்ஸ்போர்ட் ஆனா மட்டும்தான் அங்க ஃபெர்டிலைசேஷன்ங்கிறது நடக்கும். ஓகேவா? அதனால திஸ் இஸ் த ரீசன் வை நாட் ஆல் த கப்புலேஷன் ரீச் த ஃபெர்டிலைசேஷன் அண்ட் பிரெக்னன்சி. சோ அதனால எல்லா கப்புலேஷனும் ஃபெர்டிலைசேஷன்ல தான் முடியணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா சில நேரத்துல வெறும் ஸ்பெர்ம் செல்ஸ் மட்டும் போய் ரீச் பண்ணிட்டு இருக்கும். அந்த இடத்துல யாரையும் வந்திருக்க மாட்டா, ஓவமே ரிலீஸ் ஆயிருக்காது. சோ அந்த மாதிரி நேரத்துல நமக்கு அங்க பிரெக்னன்சிங்கிறது இம்பாசிபிள், அங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால எல்லா காய்டஸும் பிரெக்னன்சில தான் முடியணுங்கிற எந்த அவசியமும் அங்க இல்ல. The process of fusion of sperm and ovum is called fertilization. Fusion அர்த்தம் ஒன்னா சேர்றது. அந்த sperm எக்கும் ஒன்னா சேர்ற ப்ராசஸ் தான் என்னன்னா fertilization அப்படின்னு சொல்றோம். During fertilization, the sperm comes in a contact with the zona pellucida layer. Zona pellucida layer எங்க இருக்கு? இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்க. சோ இந்த லேயர், இந்த கரோனா ரேடியேட்டருக்கு உள்ள உள்ள லேயர் தான் zona pellucida. அந்த இடத்த போய் அது கான்டாக்ட் பண்ணுது of the ovum and induces changes in the membrane that block the entry of அடிஷனல் ஸ்பெர்ம்ஸ். இப்ப அந்த ஒரே ஒரு ஸ்பெர்ம் உள்ள போச்சு இல்லையா, அது போய் என்ன பண்ணுது? இந்த ஜோனா பெலுசிடா லேயரை உடைச்சிட்டு உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஜோனா பெலுசிடா லேயர் என்ன பண்ணும்? வேற ஒரு ஸ்பெர்ம் செல்ஸ் உள்ள அலோ பண்ணாது. ஒரு எதுக்குள்ள ஒரு ஸ்பெர்ம்ஸ் தான் என்டர் ஆகணும். இன்னொரு ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் என்டர் ஆகிறதுக்கு அது என்ன பண்ணாது? அலோ பண்ணாது. Thus, it ensure only one sperm can fertilize an ovum. So ஒரு ஓவத்தை ஒரு எக் தான் போயிட்டு ஃபெர்டிலைஸ் பண்ணணும். செக்ரீஷன் ஆஃப் த அக்ரோசோம். அக்ரோசோம்ங்கிறது எங்க இருக்கும்? அந்த ஸ்பெர்ம் ஹெட்டுக்கு மேல ஒரு கேப்லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அக்ரோசோம் சொல்லுவோம். அந்த அக்ரோசோம்ல என்ன என்சைம் செக்ரேட் ஆகும்? ஹாலுரோனிடேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம் செக்ரேட் ஆகும். அந்த என்சைம்ஸ் தான் என்ன பண்ணும்? அந்த லேயர்ஸ் எல்லாம், அந்த ஓவம்ல உள்ள லேயர்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Help the sperm enter into the cytoplasm of the ovum through the zona pellucida. அந்த zona pellucida கரோனா ரேடியேட்டர் அந்த லேயர் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு அந்த தலைப்பகுதியில உள்ள அந்த கேப்லைக் ஸ்ட்ரக்சரான அக்ரோசோம் தான் ஹெல்ப் பண்ணும். அதுல செக்ரேட் ஆகிற அந்த என்சைம் தான் and the plasma membrane. So இப்ப பாருங்க, செகண்டரி ஊசைட்டுக்குள்ள அந்த மியாட்டிக் டிவிஷன்ங்கிறது எப்படி இருக்கும்? கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அந்த மியாட்டிக் டிவிஷன் அந்த எக்ஸெல்ல இருந்து நடக்கும் படிச்சிருக்கோம், 2 தடவை நடக்கும் படிச்சிருக்கோம். அப்ப செகண்டா நடக்கக்கூடிய அந்த மியாட்டிக் டிவிஷன்ல அந்த செல் வந்து எத்தனை போர்ஷனா பிரியும்? 2 போர்ஷனா பிரியும். 2 அன்ஈக்குவல் போர்ஷனா பிரியும் பார்த்தோம். ஒரு பெரிய வந்து செகண்டரி ஊசைட்டும் ஒரு போலார் பாடியும் பிரியும் படிச்சோமா? அந்த ரிசல்ட் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் செகண்ட் போலார் பாடி அண்ட் ஏ ஹாப்ளாய்டு ஓவம். ஸோ இந்த ஹாப்ளாய்டு ஓவம்ங்கிறதா பெரிய ஒரு போர்ஷன். ரெண்டா பிரிஞ்சது இல்லையா? ரெண்டா பிரிஞ்சதுல இந்த ஹாப்ளாய்டு ஓவம் தான் பெரிய போர்ஷன். இதுக்குள்ளதான் பார்த்தோம்னா நியூட்ரியன் ரிச் சைட்டோபிளாசம் இருக்கும். செகண்ட் போலார் பாடிங்கிறது சின்னதா ஃபார்ம் ஆன ஒண்ணு. ஏன்னா 2 அன்இக்குவல் போர்ஷனா பிரிஞ்சது இல்லையா, அது ஜூன் த ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் ஆஃப் த ஸ்பெர்ம். இப்ப உள்ள போன அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் யாரு? ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் தான். இப்ப உள்ள இருக்க ஓவமும் யாரு? ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் தான் வச்சிருக்கோம். அண்ட் the dot of ovum fuse together to form a diploid zygote. ஏன் டிப்ளாய்டுன்னு சொல்றோம்? ஸ்பெர்ம்ஸ்ல ஒரு ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் இருந்துச்சு, ஓவம்ல ஒரு ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் இருந்துச்சு. ரெண்டும் சேர்ந்து டிப்ளாய்டா இங்க மாறிடுச்சு. ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க, how many chromosome will be there is a zygote. ஒரு zygoteல எவ்வளவு குரோமோசோம்ஸ் இருக்குன்னு கேட்டா 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். 23 குரோமோசோம் வந்து ஸ்பெர்ம் செல்லையும் 23 குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸ் செல்ஸ்லயும் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்ததான் யாருன்னா இந்த 46 குரோமோசோம்ஸ் ஆன zygote. One has to remember that the sex of the baby has been decided at this stage. இப்ப அந்த கரு உருவாகுது இல்லையா, அப்பவே அந்த குழந்தையோட செக்ஸ் வந்து அங்க டிட்டர்மைன் பண்ணப்பட்டுடுச்சு. அந்த குழந்தை ஆனா பெண்ணானுங்கிறது டிட்டர்மைன் ஆயிடுச்சு, டிசைட் ஆயிடுச்சு. Let us see how. As you know, the chromosome pattern in the human female. So ஒரு ஃபீமேலோட குரோமோசோம் எப்படி இருக்கும்? இருக்கிற எல்லாமே வந்து எக்ஸா தான் இருக்கும். மேலா இருந்தாங்கன்னா XY இருக்கும். Therefore, all the haploid gametes, அதாவது ஓவம் இருக்கு இல்லையா, produced by the female chromosome X. ஃபீமேல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா கேமெட்ஸுமே என்னது? எக்ஸ் தான். whereas இந்த மேல் கேமெட்ஸ்ல பார்த்தோம்னா 6 குரோமோசோம் could be either ஒன்னு எக்ஸா இருக்கலாம் இல்லைன்னா ஒய்யா இருக்கலாம். அப்பனா அவங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ்ல 50% வந்து எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும், 50% வந்து ஒய் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஆஃப்டர் ஃபியூஷன் ஆஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், இப்போ வந்து ஃபியூஷன் ஆகும்போது மேல் கேமெட்ஸும் ஃபீமேல் கேமெட்ஸும்
ஃபியூஷன் ஆகும்போது என்ன ஆகுது பாருங்க, இந்த ஜைகோட் would carry either XX இருக்கலாம் இல்லைன்னா XY இருக்கலாம். எதை பொறுத்து? டிபெண்டிங் ஆன் தி ஸ்பெர்ம் செல்ஸை பொறுத்து தான். இப்போ உள்ள போற ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து எக்ஸா இருக்கு அப்படின்னா ஜைகோட் கேரியிங் XX. அப்ப என்ன ஆயிடும், அந்த ஃபீமேலும் எக்ஸ் மேலும் எக்ஸ்ங்கும் போது அங்க வந்து நமக்கு ஃபீமேல் பேபி டெவலப் ஆகும். ஒருவேளை உள்ள போற ஸ்பெர்ம் வந்து ஒய் ஸ்பெர்மா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், XY இருக்கும். அப்ப ஓவம் வந்து எக்ஸா இருக்கு, ஸ்பெர்ம் வந்து ஒய்யா இருக்கு. அப்ப என்ன பேபி கிடைக்கும், மேல் பேபி கிடைக்கும். You will learn more about the chromosomal patterns in chapter 5. That's why scientifically it is correct to say that the sex of the baby determined by the father, not by the mother. அப்ப சயின்டிபிக்கா வந்து நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது, ஒரு குழந்தையோட செக்ஸ்ங்கிறது அது ஆனா பெண்ணான்னு நிர்ணயிக்கிறது யாரு அப்படின்னா ஃபாதர் தான், மதர் கிடையாது. ஓகேவா? ஏன்னா மதரோட எல்லா குரோமோசோம்ஸுமே எக்ஸ் குரோமோசோம்ஸ் தான். உள்ள போற ஸ்பெர்மை பொறுத்து தான் அது ஆனா பெண்ணாங்கிறது டிட்டர்மைன் ஆகுது. இப்ப அந்த மைட்டாட்டிக் டிவிஷன்ங்கிறது ஜைகோட்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் த்ரூ த இஸ்துமஸ். இஸ்துமஸ்ங்கிறது எங்க இருக்கும், ஆம்பலாவுக்கு அடுத்த போர்ஷன் தான் யாரு, இஸ்துமஸ். இப்ப ஆம்பலாவில இருந்து இஸ்துமஸ் வழியா என்ன பண்ண போகுது, அது யூட்ரஸை வந்து ரீச் பண்ண போகுது. இஸ் கால்டு கிளிவேஜஸ் டுவர்ட்ஸ் த யூட்ரஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் 2, 4, 8, 16 டாட்டர் செல்ஸ் கால்டு பிளாஸ்டோமியர். இதுக்கு இந்த பிக்சர் கொடுத்தாங்க பாருங்க, இதுதான் ஓவம் செல்ஸ். இப்ப இந்த ஓவம் வந்து யார் ரீச் பண்றா, ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து ரீச் பண்ணுது. இப்ப ஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வருமா, இப்ப இது ரெண்டு என்ன பண்ண போகுது, ஒன்னா சேர போகுது. ஓகேவா? இப்ப ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க அதுல கிளிவேஜஸ் நடக்குது. கிளிவேஜஸ்னா இந்த போர்ஷன் தான். அது என்னவா பிரியுது, ரெண்டா பிரியுது. ரெண்டு அதுக்கப்புறம் என்ன பிரியுது, 4ஆ பிரியும், 8ஆ பிரியும், 16ஆ பிரியும், அப்படியே பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எம்ப்ரியோ வித் 8 to 16, அந்த 8ல இருந்து 16 போர்ஷனா பிரியுது இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னன்னா மொருலா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிளாஸ்டோமியர் என்னவா மாறுது, மொருலாவா மாறுது. அதுக்கப்புறம் மொருலா என்ன பண்ணிட்டே இருக்கு, கண்டினியூஸா டிவைட் ஆயிட்டே இருக்கு. டிவைட் ஆயிட்டு என்னவா மாறுது, பிளாஸ்டோசிஸ்டா மாறுது. சோ ஃபர்ஸ்ட் அது பிளாஸ்டோமியரா இருந்துச்சு. பிளாஸ்டோமியர் வந்து அந்த 8ல இருந்து 16ஆ பிரிஞ்சது இல்லையா, அந்த டிவிஷனுக்கு பேரு மொருலா. அதுக்கப்புறம் மொருலா என்னவா மாறுது, பிளாஸ்டோசிஸ்டா மாறுது. as it move further into the uterus, அப்படியே மூவ் ஆயிட்டு யூட்ரஸ் நோக்கி வருது. The blastomere in the blastocyst are arranged into an outer layer called tropoplasty. இப்ப என்ன பண்ணுதுன்னா அந்த பிளாஸ்டோசிஸ்டுக்கு மேல ஒரு அவுட்டர் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த அவுட்டர் லேயருக்கு பேரு ட்ரோபோபிளாஸ்ட். உள்பக்கம் பார்த்தோம்னா அந்த பிளாஸ்டோசிஸ்டோட உள்பக்கம் பார்த்தோம்னா நிறைய செல்ஸ் இருக்கு. அந்த செல்லுக்கு பேரு இன்னர் செல் மாஸ். அப்ப ரெண்டு போர்ஷனா தெரியுது. இப்ப அந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் என்ன பண்ணது, கெட் அட்டாச்ட் டு த எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் எங்க இருக்கும், யூட்ரஸ்க்கு உள்ள இருக்கும். இப்ப அந்த உருண்டு வந்து அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எண்டோமெட்ரியம் லேயரோட அட்டாச் ஆகுது. அண்ட் இன்னர் செல் மாஸ் உள்ள வந்துச்சு செல் மாஸ், அது என்ன பண்ணுது, டிஃபரன்ஷியேட் ஆகுது. என்னவா உருமாறுது அப்படின்னா எம்பரையோவா உருமாறுது. ஆஃப்டர் அட்டாச்மெண்ட், அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் அந்த யூட்ரைன் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா அந்த பிளாஸ்டோசிஸ்ட ஃபுல்லா கவர் பண்ணிடும். ரேபிட்லி அண்ட் கவர் பிளாஸ்டோசிஸ்ட். அதுக்கப்புறம் பாருங்க, as the result the blastocyst become embedded in the endometrium. இப்ப அந்த blastocyst என்ன பண்ணுது, இந்த சாஃப்டான எண்டோமெட்ரியம் லேயர்ல போயிட்டு ஃபுல்லா புதைஞ்சிருது. after uterus this is called implantation. இப்ப இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதோட என்ன நடக்கும், பிரெக்னன்சி நடக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.